நம்ம பார்க்க போகிறது க்ரோ ஜெயண்ட்டுங்கிற ஒரு கேம் தான். ரோப்ளாக்ஸில் என் மூஞ்சியை மாற்றிட்டேன், எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் க்ரோ பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு வேணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது 400 ரூபா. எப்படி வந்துச்சுன்னா நான் சும்மா விளையாண்டு பார்த்தேங்க, அவ்வளோதான். ஐயா, அது நம்ம சீடு தான் வாங்கினேன். நம்மக்கிட்ட எந்த சீடுமே இல்லை. இது 50. சரி, 50 ரூபா போட்டு 400 ரூபாய்க்கு ஒன்று இருக்கான. அது நம்மக்கிட்ட இல்லையே. அவ்வளோ ரூபாய் இருந்தால் தான் நம்ம வாங்குறதுக்கு. ஆமாம், நம்ம அடுத்தவங்களோட இடத்துக்கு போய் திருட முடியுமா இல்லை முடியாதா தெரியலையே. தெரியல, போய் பார்ப்போம். திருடுவோம். இந்த இடத்துல ஒரு கேர்ளோடது இருக்கு. கேர்ளுனால உன்னை விட்றேன், இல்லைன்னா திருட்டு போயிட்டே இருப்பேன். திருட முடியுமாங்க? இந்த இடத்துல ஜெயண்ட்டாக இருக்கு. ஓஹோ, நம்மளது இல்லைன்னா இப்போ கலெக்ட் பண்ண முடியாதா? புரிஞ்சிச்சு பண்ண முடியல. ஓகே, எப்போ வளரும்னு தெரியல. இப்போ வளர்ந்துருச்சா? அழகா இருக்குப்பா. ஆனால் இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன். சரி, வளர்த்தோம். அதுக்குள்ளே நம்ம போய் வேறு ஏதாச்சும் சீடு வாங்குவோம். அது குட்டி 2வது லெவல் சீடு. நம்ம ஃபஸ்ட்டு லெவலே வாங்குவோம். 10 rupees தான், அது வாங்குவோம். நிறைய 7 வாங்கிட்டேன். இப்போ நான் என்னமோ கார்டனு சீடு சேலா. கார்டனுக்கு அமுத்துனா நம்ம இடத்துக்கு வந்துடும். சேலுக்கு போகணும். விற்கிற இடம் இது. இந்த இடம். ஓகே, நம்மளால் டெலிபோர்ட் ஆகி கூட போக முடியும் போலங்க. அது இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் விளையாண்டேன், இருந்தாலும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். நம்ம அப்படியே அழகாக அடிக்க வைக்கணும். இங்கே ஒன்று, அவ்வளோதான். இன்னும் அதுக்குள்ளே வந்துச்சு. இங்கே இன்னும் வளரல. என்ன கைஸ் இது? இப்போ தான் இது நெட்டோம், அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு. ஆனால் அது வளரல. எப்படிடா இது சாத்தியம்? ஒருவேளை அது அதிக காசு இருக்கிறதுனால கம்மியாக வளருதோ? அதிக காசு இருந்தால் அதிகமாக தான்டா வளரணும். நம்ம இன்வென்ட்ரி நிறையா இருக்கிறதுனால சேல் த இன்வென்ட்ரின்னு போட்டாச்சு. கீழே பாருங்க, இன்வென்ட்ரிக்கு சேலாக கொடுத்துடல. ஆமாங்க, ஷேர் பண்ணும். பார்த்துக்கோ. ஓகேடா, கிடச்சிச்சு. இப்போ நம்ம போய் சீடில் போய் இதுவே நிறைய இல்லையா, ஸ்டாக் இல்லையா? எங்க ஸ்டாக்கு முடிஞ்சு போகுதுங்க. ஓஹோ, இப்படியெல்லாம் வேற இருக்கா? என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வந்த காலம் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. என்ன அப்படியே இருக்கு? இதெல்லாம் கலெக்ட் பண்ணலாமா? ஸ்ட்ராபெரியா வந்துக்கிட்டே இருக்கும் போலங்க. நான் கூட மிளகான்னு நினச்ச பார்த்தோம். கோல்டு ஸ்ட்ராபெரி கிடச்சிருக்குதுங்க. போடு. I want to sell this. அப்படியே இந்த கோல்டன் செல் அது மட்டுமே 200 ரூபாய்ங்க. போடு. அப்போனா அது நிறையா கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். இந்தாங்க 700 ரூபாய் கொடுங்க. இப்போ இதுவும் ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு. அன்காமன் ஒன்று வாங்குவோங்க. ஒன்று தான் வாங்க முடியும். ஐயோ, 10 வருஷம் சேல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட தான் இல்லையே. சரி, இந்த இடத்துல போட்டு நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. வளர்றதுக்கு தான் லேட் ஆகும் போலங்க. பழம் என்னங்க இது இவ்வளோ நெட்டில் ஆகுது? அது
ஸ்டாக் முடிஞ்சிருச்சா? இது என்னடா அது? நம்மளை விட லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல, அதனால தான் சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. நம்மகிட்ட நிறைய இது இருக்கு. நம்ம போய் ஐ நீட் டு சேல் மை இன்வென்ட்ரி. சரி, இப்போ எங்கே வருங்க நம்ம இப்போ பார்க்கல பாரு. அதை இனிமேல் நான் உங்களோட செஞ்சு வேலை செய்ய போகிறேங்க. அண்ணாச்சி இங்கே வாங்கோ, இந்த கடைக்கு வாங்கோ, நல்லாயிருக்கும். இப்போ நான் சேலர் கடைக்கு தான் போகணும், ஏன்னா அங்கே தான் நம்ம இன்றைய சேல் பண்ணணும். ஆனால் வரல. ஆமாண்டோய், எனக்கு ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்ட்ரி. தேங்க்யூடா. டேய், இப்போ எனக்கு ஆனால் நம்மதுக்கிட்டது 400 ரூபாயே இல்லையே. ஐயோ, என்னோட வாங்க. இருக்கு. ஒருவேளை அது நம்ம கார்டனா இருக்குமோ? ஓ, நம்ம ப்ளூபெர்ரி நட்டம் இல்லைங்க, அதுதான் நான் கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோவாக கொடுக்குறேன், ஏன்னா கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. அது மறைஞ்சு போகுது. ஓஹா, இப்படிலாம் இருக்கா? இந்த பக்கங்க அந்த இடத்துல ஒன்று இருக்கு. ஆஹா, எவ்வளோ ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் நம்ம தான் சாப்பிட முடியாது. கடைக்காரனுக்காச்சும் கொடுக்கும். ஒருவேளை அந்த கடைக்காரனை இன்னொருத்தனுக்கு விற்பானோ? ஆமாம், அதுக்கு தானே வாங்குவாங்க. சரி, இப்போ நம்ம சேலர்கிட்ட போய்க்கலாம். சேலர்கிட்ட போயிட்டு ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்ட்ரி. குடா இங்கே போய் இதை வாங்கிட்டு இப்போ நம்ம கார்டனுக்கு போகலாம். 2வது ப்ளூபெர்ரி வாங்கி நான் இங்கே வைப்போம். இங்கே பாருங்க, நம்ம போயிட்டு வரக்குள்ள சரி, இப்போ நமக்கு ஒரு 100 கிடைக்கணும், இல்லை 200 கிடைக்கணும். அப்போ தான் அது முடியும், ஏன்னா அதுதான் ஸ்டாக் ஃபுல் ஆயிடுச்சு. 400 ரூபா மட்டும். 100 ரூபாயா? பரவாயில்ல, 400 ரூபா வந்துருச்சு. சூப்பரே. வச்சு வாங்க போகிறேன். வாங்கிட்டு இப்போ நம்மக்கிட்ட 8 ரூபா தான் இருக்கு. என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நம்மக்கிட்ட தான் ப்ளூபெர்ரி இருக்கே. இதெல்லாம் எடு. எங்க ப்ளூபெர்ரி வந்துருச்சுங்க. ப்ளூபெர்ரி சூப்பர். நம்ம தமிழ்நாட்டில் தான் ப்ளூபெர்ரி கிடைக்கல, இந்த கேம்லையாச்சும் கிடைக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. என்ன பண்ணுறது? நம்மளோட காலம் இது. ஆமாம், ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்ட்ரி. 300 ரூபா கொடுத்துட்டாரு தலைவர். ஆனால் இப்பவும் நமக்கு இது இல்லை, காசு வேணும். அதுக்கு நம்ம போய் ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பர். அப்படித்தான். ப்ளூபெர்ரி இங்கே பாருங்க, கோல்டன் ப்ளூபெர்ரி. இன்னும் நைட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்ட்ரி. எவ்வளோ தருவீங்க? கோல்டன் 800 போடு. நம்மளால் 2 ப்ளூபெர்ரி வாங்கலாம். நோ ஸ்டாக், அதாவது ஸ்டாக் இல்லை. போடு, நம்ம ஒரு ஸ்டாக்கே தீட்டுட்டோம். இங்கே வைப்போம், இல்லை இன்னும் இந்த இடத்துல வைப்போம். என்ன இந்த மாதிரி பயங்கரமாக சவுண்ட் கொடுக்குறாங்க, எதுக்குன்னு தெரியலையே. சூப்பராக கிடைக்குதே. சரி, சேலர்கிட்ட போய் நம்ம சேல் பண்ணுவோம். ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்ட்ரி.
இது ஸ்டாக் இல்லை, இது வந்துருச்சு. என்ன ஆரஞ்சு ஃப்ளவரா? 800 ரூபா இருக்கு. ஆனால் அதில் நோ ஸ்டாக்கா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ பரவாயில்ல, நம்ம ப்ளூபெர்ரி 2 வாங்கிட்டோம். கார்டனுக்கும் வந்தாச்சு. ஆனால் எனக்கு இந்த எல்லாத்தையும் நோ ஸ்டாக் பண்ணி போட்டாங்க. அதாங்க கஷ்டமாக இருக்கு. இங்கே பாருங்க, ஸ்ட்ராபெரி நம்ம தோட்டத்தில் வந்திருக்கு. போடு எல்லாத்தையும் போட்டு ஏதாச்சும் கோல்டன் வந்தால் நல்லா இருக்கும். ஒன்று கூட கோல்டு வரல. இதில் ஒரு ப்ளூபெர்ரி, அதுவும் கோல்டு இல்லை. ஏதாச்சும் கோல்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ப்ளூபெர்ரி வளரல. சேலர்கிட்ட போய் ஆமாம்ப்பா இன்வென்ட்ரி சேல் பண்ணும். ஐயா இன்வென்ட்ரிக்கு பதிலாக அதான் முத்துட்டேன். 800 ரூபா கொடுத்துட்டியா தம்பி? உங்ககிட்ட 1 crore சொல்ல மாட்டேன், கம்மியாக தான் இருக்குது. ஏ சூப்பருங்க, 800 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. டொமேட்டோ. டொமேட்டோ என்ன பச்சை மிளகா மாதிரி நீட்டமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தான் தக்காளி வாங்கிட்டோமே, 1 கிலோ தக்காளி கொடுங்க அந்த மாதிரி இருக்குது. நம்ம இனிமேல் ஆமாங்க, தமிழ்நாட்டிலலாம் இப்போது தக்காளி அதிக ரேட்டு விற்கிறாங்க. ஆனால் இதில் ஸ்பேஸில் இருக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மளால பிளான்ட் இருக்குல்ல, மழை பெய்யுது. நல்லா மழை பெய்யுங்க, என் தோட்டம் நல்லா வளர்க்கும். எங்கள் இடத்துல எங்கேயோ தக்காளி போட்டேனே. தக்காளி போட்டேனா? எங்கேயோ தக்காளி போட்டேனானே, எங்கேருந்து தெரியல. தக்காளியோட சீடு இங்கே தான் எங்கேயோ போட்டேன். பரவாயில்ல. ₹18 வருது. ஓகே, அந்த இடத்துல கிஃப்ட்டுன்னு காமிச்சிச்சு. எடுங்க, நம்ம அவனுக்கு கிஃப்ட்டு எம்டி கார்டன். இதுக்குள்ளே நம்ம போக முடியும். போய் ஆனால் என்ன பிரயோஜனம்? உள்ளே எதுவுமே இல்லையே. இதுவும் எம்டி கார்டன் நினைக்கிறேன். அங்கே கடைசியில் என்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. என்னது க்ரீனு பெட்டு எக்கா? பெட்டு மேங்ஷனா? நான் உள்ளே போயிட்டு சட்மிட் பெட்டு. ஆனால் என்கிட்ட தான் பெட்டு இல்லைங்க. பெட்டு எனக்கு பெட்டு வேணுங்க. ஷோ நீ எக் ஷாப்பா? அப்போலாம் இது இந்த கிராஃப்டிங் செக்ஷன். முட்டை எங்கிட்ட வாங்குவேன் நான். என்கிட்ட முட்டை இல்லைண்ணா. இது என்ன கராஜ்? தண்ணி ஊற்றுறது என்னங்க இதெல்லாம் இருக்கு. என்னது க்ரீன்? சரி, நம்ம கார்டன் போயிட்டு நம்ம பொருள்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்மக்கிட்ட தான் நிறைய ப்ளூபெர்ரி இருக்கு. ஐயோ எத்தா பெரிய ஸ்ட்ராபெரி! ஸ்ட்ராபெரியை விட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போலங்க. ஓகே ஆமாம், அந்த பெரிய ஸ்ட்ராபெரி ஏன் எடுக்க முடியல? இது வித்து இந்த இடத்துல கோல்டன் ஸ்ட்ராபெரி பாருங்க. ஒரு கோல்டன் ஸ்ட்ராபெரி, ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி 1 கிலோவுக்கு வருமா? 1 கிலோவா? 10 கிலோவுக்கு வரும். இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா சூப்பரே. நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, தக்காளி வளர்ந்துருச்சாய். ஆனால் தக்காளி பழம் தான் இன்னும் வரலை. நம்ம இது புடுங்கலாம். ஆனால் இல்லை வெட் ஸ்ட்ராபெரிங்க. இது எவ்வளோ வரும்? ஐ நீட் டு ஸ்டேல் மை இன்வென்ட்ரி. எல்லாத்தையும் ஸ்டேல் பண்ணுங்க.
எங்க இதுக்கு மட்டுமே 2000 ரூபா கிடச்சிச்சுங்க. போடு, இனிமேல் சூப்பராக வாங்கலாம். 800 ரூபா. இது என்ன நோ ஸ்டாக்கு? இது என்னங்க எல்லாமே நோ ஸ்டாக்குன்ட்டு என்னது கடைசி? இது என்னங்க இதெல்லாம் என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நம்ம டொமேட்டோ வாங்குவோம். தக்காளி இனிமேல் நோ ஸ்டாக்கா? பரவாயில்ல. என்ன வந்தது நம்மளுக்கு? இந்த இடத்துல டொமேட்டோவை அதுக்கு பக்கத்துலேயே நட்டு வைக்கணும். வீடா வச்சாச்சு. இப்போ நம்ம இது பாருங்க, கோல்டன் பெரி. ஐய் அது எடுக்கணும், நான் எடுக்கணும், வேணும் எனக்கு. வந்துடுச்சு. ஒரு கோல்டன் பெரிய எடுத்தாச்சு. நிறையா. ஐயோ எத்தா பெரிய பழம். ஐயோ பாருங்க, எத்தா பெரிய பழத்தை கொண்டு வராங்க. சரி, இதை நம்ம போய் ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்ட்ரி சேல் பண்ணுங்களா? சூப்பரை. சரி, அவ்வளோதான் மிஸ். இந்த வீடியோ என்னடா பாதி தான் முடிச்சிருக்கிறேன். அவ்வளோ பெருசெல்லாம் வளர்க்கவே இல்லை. அவ்வளோதாங்கிற. வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் இப்போவே. சரி, அவ்வளோதான் நியூஸ் இந்த வீடியோ. பை பாய், டாட்டா.